வணக்கம். நான் நீலகண்ட பிள்ளை பேசுகிறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை, அதாவது 4/2/2025 இரவு 9 மணிக்கு நாம் கூகுள் மீட் சந்திப்பில் விவாதிக்க இருக்கின்ற தலைப்பு, தமிழ்நாடு மின்சார வாரியத்தை நம்பி சோலார் ரூப்டாப் மின் நிலையத்தை நிறுவியவர்கள் தங்களது சொந்த காசில் தங்களுக்கு தாங்களே சூனியம் வைத்த கதை. நான் ஏன் இவ்வளவு கடுமையாக வார்த்தை பிரயோகம் செய்கிறேன் என்பதற்கான அனைத்து காரணங்களும் நியாயங்களும் அந்த கூகுள் மீட் சந்திப்பில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய மின் அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி நுகர்வோர்கள் தங்களது வீடுகளில், வணிக நிறுவனங்களில், தொழிற்சாலைகளில் சோலார் ரூப்டாப் மின் உற்பத்தி நிலையத்தை நிறுவினார்களோ அவர்கள் படும் துயரம், அவர்களை தமிழ்நாடு மின்சார வாரியம் வஞ்சிக்கும் நிலை பற்றி தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். மின் உற்பத்தி நிலையங்களை பல லட்சம் செலவழித்து நிறுவிய பின்பும் அவர்கள் பெரிய அளவில் பலனடையவில்லை. பலன் அடைவதற்கான அனைத்து தொழில்நுட்பம் மற்றும் அனைத்து சட்டமும் வழிவகை செய்தும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய தவறான நிர்வாகத்தால் அந்த பலனை அவர்கள் அடைய முடியவில்லை. அது என்னென்ன, எவ்வாறு அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பது பற்றி விரிவாக நாம் பேசுவோம். நீங்கள் அனைவரும் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டு உங்களது அனுபவங்களை, பாதிப்புகளை, உங்கள் எதிர்பார்ப்புகளை தெரிவியுங்கள். ஏனென்றால் இது போன்ற ஆக்கப்பூர்வமான விவாதங்களை மற்ற ஊடகங்களிலோ பத்திரிகைகளிலோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த சந்திப்பு முழுக்க நமது அன்றாட தேவையான மின்சாரம் மற்றும் மின்சார வாரிய நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளை சார்ந்ததாகத்தான் இருக்கும். இதில் எந்தவித அரசியல் விவாதங்களோ அல்லது மற்ற விஷயங்களோ விவாதிக்கப்பட போவதில்லை. எனவே ஆர்வமுள்ளவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். இந்த சந்திப்பு முடிந்தவுடன் அதில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அரசுக்கும், மின்சார வாரியத்திற்கும், தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கும், கூடுதலாக தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் என்று புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அரசு துறை நிர்வாகத்திற்கும் அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கிறோம். நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். எனவே கண்டிப்பாக இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.